உலக பக்கவாத நாள். பக்கவாதத்தை ஒழிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் 29ஆம் நாளை உலக பக்கவாத தினமாக அனைத்து நாடுகளும் அனுசரித்து வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக கோவை கேஜி மருத்துவமனையில் உலக பக்கவாத தின விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் கேஜி மருத்துவமனை தலைவர் டாக்டர் பக்தவச்சலம் பேசுகையில், பக்கவாதம் குறித்த விழிப்புணர்வை எல்லோரும் பெற்று நலம் பெற இன்றைய நாள் ஏதுவாக உதவுகிறது. பக்கவாதம் அல்லது பாரிசவாதம் என்பது மூளைக்கு குருதியை கொண்டு செல்லும் குழாய்களில் தடை ஏற்படுவதால் மூளைக்கு குருதி செல்வது தடைப்பட்டு மூளையின் செயற்பாடுகள் மிக விரைவாக இழக்கப்படுவதை குறிக்கும். குருதி உறைதல், குழலிய குருதி உறைமை போன்றவற்றால் அல்லது குருதி பெருக்கினால் குருதி வழங்கல் குறைவடையும் போது இது நிகழக்கூடும். மூளைக்கு செல்லும் குருதியின் அளவு குறையும் போது மூளையின் உயிரணுக்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களும் பிராணவாயுவும் கிடைக்காமல் போவதால் பாதிக்கப்படும் மூளையின் பகுதி செயல்பட முடியாமல் போய் உடலின் ஒரு பக்கத்தில் உள்ள ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உடல் உறுப்புகள் இயங்க முடியாமல் போகின்றன. அத்துடன் புரிந்து கொள்ள முடியாமை, ஒழுங்காக பேச முடியாமை, பார்வை புலத்தின் ஒரு பகுதியை பார்க்க முடியாதிருத்தல் போன்றவையும் ஏற்படலாம் என்றார். இறுதியில் உலக பக்கவாத தினத்தை முன்னிட்டு மருத்துவர்கள், செவிலியர்கள் கேக் வெட்டி பரிமாறிக்கொண்டனர். செரிபெல்லம் தள்ளாடும், ஆக்சிபிட்டல் லோப் கண்ணு தெரியாது, பெரேட்டல் லோப் கை வராது, ஃப்ரான்டல் லோப் மூளை ஒர்க் பண்ணும். நிறைய பேருக்கு மூளை ஒர்க் பண்ணுறது அது வேற. இதே உனக்கு மூளை இருக்கான்னு கேட்கல. லைஃப்ல விச் இஸ் இம்பார்ட்டன்ட், லைஃப் இஸ் இம்பார்ட்டன்ட். லைஃப்ல எது முக்கியம்? வைஃப் இஸ் இம்பார்ட்டன்ட். வைஃப் இருந்தால் தான் நம்ம மேல கண்ட்ரோல் வைக்க முடியும். இந்த கல்யாணம் ஆகாதவங்க எல்லாம் கண்ட்ரோல் ஆகாம மோட்டர் பைக்ல ஸ்பீடா போய் கீழே விடுறாங்க. கண்ட கண்ட ஹோட்டல் போய் சாப்பிட்டு கொலஸ்ட்ரால் ஏறிக்கிறதுனால லைஃப்ல வைஃப் இஸ் இம்பார்ட்டன்ட். What, only one wife or two? Okay, he is from North India. He is a Muslim gentleman. In Kingdom of Saudi Arabia, they are allowed to have 4 wives. Behind every successful man, there is one woman. Behind every unsuccessful man, there are 2 women. Affair. Chinna vedu. Undo. Blood ஓட்டம், ரத்த ஓட்டம், the blood circulation is very essential for survival of tissues of the body. இந்த கைக்கு ரத்த ஓட்டம் போயிலன்னா இந்த விரல்லாம் அழிக்கும். மூளைக்கு ரத்த ஓட்டம் போயில மூளை சத்துக்கும். ஸோ மூளை செத்து போறதுக்கு காரணம் முக்கியமான 4 காரணம். ஒன்று டயபெட்டிஸ் மெலிட்டஸ், சக்கரை ஓவரா இருக்கு, சுகர் கம்ப்ளைண்ட். செகண்ட் ப்ரெஷர் 200, 250, 300 இருந்தாலும் டெஃபினட்டா பிரெயின் அட்டாக் வரும். அடுத்தது கொலஸ்ட்ரால், அதிகமா எண்ணெய் இருக்கிற ஐட்டத்தை சாப்பிட்டோம்னா கொலஸ்ட்ரால் போய் மாட்டிக்குங்க. கேரட்டிட் ஆர்டரி ஸ்டெனோசிஸ் வந்துச்சுன்னா இது ரத்தம் போகாது, இப்போ இடது பக்கம். அதுக்கடுத்து டென்ஷன், ரொம்பவும் டென்ஷன், வேலையில டென்ஷன், வீட்டில் டென்ஷன். இப்போ புதுசாக ஒரு வேர்டு கண்டுபிடிச்சிருக்காங்க, டார்ச்சர். மாமியார் ஒரே டார்ச்சர், மேனேஜர் ஒரே டார்ச்சர். என்ன சார் டார்ச்சர்? லைஃப்ங்கிறது சந்தோஷமா இருக்குது. அது விட்டு போட்டு கை கால் வரல, ஹார்ட் அட்டாக் வருமா? என்ன ஹார்ட்டை வந்தால் பைபாஸ் பண்ணா போதும் சார். பிரெயின் அட்டாக் வந்து பைபாஸ் பண்ணுறது எங்க பண்றது? பிரெயின் அட்டாக் வச்சுன்னா பெர்மனண்டா நீங்க ஹேண்டிகேப்டு and you have to depend upon somebody for activities of daily living. The theme of 2025, minutes matter. Every minute is important. Every minute 1% of the brain tissue dies. If you waste 10 minutes at home, 10% of the brain substance dies. And this time the theme is every minute counts. சார் எனக்கு கை வரல, அரை மணி நேரத்தில் கேஜி ஹாஸ்பிட்டல் இருக்கணுங்க. சார் கண்ணு தெரியல, அரை மணி நேரத்தில் இருக்கணுங்க. தள்ளாடுது, ஹாஸ்பிட்டல் போனோம், பேச்சு கொலருது, முகம் கோணுது. இது ஸ்ட்ரோக் சார். நெஞ்சு வலினா ஹார்ட் அட்டாக் சொல்றீங்க. இந்த சிம்டம்ஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் பிரெயின் அட்டாக். ஸோ பிரெயின் அட்டாக் நீங்க கண்டுபிடிக்கணும். ஏன்னா வலியெல்லாம் இருக்காது, கண்ணு தெரிய மாட்டேங்குது, வாய் குளருது, தள்ளுது, கை தூக்குற கை கீழே விழுது. திஸ் இஸ் ஏர்லி வார்னிங் சிக்னல்ஸ் ஆஃப் பிரெயின் அட்டாக், ஸ்ட்ரோக். உடனே டாக்டர் வரணும். டாக்டர் என்ன பண்ணுவாரு? எக்ஸாமின் பண்ணுவார். உடனே he will take an action. Action is CT scan, MRI protocol. Then he will create certain thrombolytic drugs. இந்த கிளாட்டை பஸ்ட் பண்ணி அதை கரைக்கிறதுக்காக ட்ரக் போடுவார். இல்லைன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டு இந்த கிளாட்டை வெளியே எடுத்துருவார். You must be there in the hospital within 4 hours. 4 hours is a window period.
நீங்கள் லேட் பண்ணாதீங்க. லேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகும். உங்களுக்கு ரெக்கவரி ஆகுறது ரொம்ப லேட் ஆகும். 24 ஹவர்ஸ்க்குள்ளே கூட நம்ம த்ரோம்பெக்டமி பண்ணலாம். ப்ரிவென்ஷன் ஆஃப் ஸ்ட்ரோக் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ப்ரிவென்ஷன் ஆஃப் ஸ்ட்ரோக் இஸ் ஃபாலோ த நார்மல் வாட் யூ கால் லைஃப் ஸ்டைல். டெய்லி வாக் பண்ணணும், வெஜிடேரியன் டயட் சாப்பிடுங்க, அதிகமாக உப்பு போடாதீங்க, டென்ஷன் படாதீங்க, கோவப்படாதீங்க, நல்ல வெஜிடேரியன் டயட் பண்ணி நல்லா மெடிடேட் பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்ட்ரோக் வர்றதுக்கு சான்ஸ் கம்மி. ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் சேம் ரீசன்ஸ்.